முல்லைக்கொடிக்கு தேர் கொடுத்தான் பாரி. முல்லைக்கொடிக்கு எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தேரை பாரி கொடுத்துருப்பான். அது ஒரு அழகான ஒரு சம்பவம். வேள்பாரி அப்படிங்கிற ஒரு புத்தகம் சு வெங்கடேசன் அவர்கள் எழுதியது. ஸோ அந்த ஒரு புத்தகத்தில் பார்த்திங்கன்னா செக்மெண்ட் 111 செக்மெண்ட் வரைக்கும் இருக்குது, அத்தியாயங்கள் வரைக்கும் இருக்குது. அதில் 58, 59, 60 இந்த 3 அத்தியாயங்கள் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு அத்தியாயம். அந்த ஒரு அத்தியாயத்தில் தான் முல்லைக்கொடிக்கு எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வேள்பாரி தேரை கொடுத்தான் அப்படின்னு இருக்குது. அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். கண்டிப்பாக அதை பற்றி பேசலாம். வணக்கம். நம்ம வீட்டு நூலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பாரிக்கு அப்போ தான் புதுசாக கல்யாணமான ஒரு தருணம், சரிங்களா? அவங்களோட ஒய்ஃப் பார்த்திங்கன்னா ஆதினி அப்படிம்பாங்க. அந்த பொண்ணை பா கொஞ்சம் வா என் கூட அப்படின்னு சொல்லி ஒரு அமாவாசை இரவில் கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போய் இந்த பொண்ணும் எங்கே போகிறோம் எதுவுமே கேட்கல. கல்யாணமான புதுசு இல்லையா, சரின்ட்டு தேரில் ஏறி ஆதனியை உட்கார வச்சுட்டு தேரை பாரியை செலுத்தி கூட்டிகிட்டு போகிறான். ஆதனி தேரில் வர்றது இதுதான் முதலாக வராங்க. அதுக்கு முன்னாடி அவங்க தேர்லேயே வந்தது கிடையாது. தேர் ரொம்ப தூரம் போயிட்டே இருக்குது. கொஞ்சம் தூரம் போய் 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 ஒரு மலை முகடில் நிற்கிது. அந்த இடத்துல நின்னவனே தன்னோட குதிரையை இரண்டையும் கழட்டி விட்டுறான். கழட்டி விட்டவனே ஆதினி கேட்குறாப்புல, குதிரையை ஏன் கழட்டி விடுறீங்க? அது எங்கேயாவது தப்பிச்சு ஓடிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே பாரி சொல்கிறாப்புல, இல்லை இந்த குதிரைக்கு பிடித்தமான பொருட்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது, அதனால் இது கண்டிப்பாக இங்கே தான் மேயும், இந்த இடத்த விட்டு எங்கேயும் போகாது அப்படின்ட்டு. சரிவா நம்ம போகலாம் அப்படிங்கிறான். ரொம்ப கும்முன்னு இருட்டு, சரிங்களா? பாதையில் முன்னால் இருக்கிறவங்களோட உருவம் கூட தெரியாது, அந்த மாதிரியான ஒரு கும் இருட்டு. இதில் காலடி தடத்தை கொஞ்சம் பார்த்து வச்சு வா, ஏன்னா எந்த இடம் பள்ளமாக இருக்கும் அப்படிங்கிறதே தெரியாது. ஆனால் அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு செங்குத்தான மலைப்பகுதி. இவங்க இறங்கி போயிட்டுருக்காங்க. அது ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியும் கூட, சரிங்களா? இந்த பொண்ணுக்கு பயம் எதுவும் இல்லை. ஏன் அப்படின்னா முன்னால் பாரி தன்னோட கணவன் இருக்கான், அவனை மீஞ்சி என்ன நடந்துற போகுது அப்படிங்கிறது ஆதினிக்கு இருக்குது. சரி அப்படியே நடந்து போகிறாங்க. இந்த பொண்ணுக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல. அம்மா நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆதினி கேட்குறாப்புல. ரொம்ப நேரம் கழித்து நீ இந்த வார்த்தையை கேட்டிருக்க, உனக்கு ஒரு அதிசயத்தை காமிக்கிறேன். உங்கள் ஊரில் நீ எனக்கு ஒரு அதிசயத்தை காமிச்சு இல்லையா, அதனால் எங்கள் ஊரில் உனக்கு ஒரு அதிசயத்தை காமிக்கிறேன் அப்படிங்கிறான். உடனே எங்கள் ஊரில் அதிசயத்தில் நம்ம பகலில் நான் காமிச்சேன், ஆனால் இன்றைக்கி அமாவாசை இருட்டில் கூட்டிகிட்டு போகிறீங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியல, நீங்கள் பேசுகிறத வச்சு தான் நான் உங்களுக்கு பின்தொடர்ந்து வந்துட்டுருக்கேன். ஆனால் இந்த இருட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே தெரியல, இதில் என்னத்த அதிசயத்தை நீங்கள் காட்ட போகிறீங்க எனக்கு புரியல அப்படின்னு ஆதினி சொல்கிறாங்க. ஆதினி அவங்க ஊரில், அதாவது இந்த வேள்பாரி வெளிர்குல பொண்ணு தான் ஆதினி. அவங்க ஊருக்கு போய் ஆதினியை மீட் பண்ணும் பொழுது ஒரு அதிசயத்தை காமிச்சிருப்பா. அதாவது ஆதினி வேள்பாரியோட கண்ணை பொத்தி ஒரு இடத்துக்கு போய் நிற்க வைப்பா. ஒரு காட்டு பகுதி தான் அதுவும். அந்த இடத்துல நிற்க வச்சுட்டு அவனோட கண்களை திறந்து விடும் பொழுது ஒரு அதிசயத்தை பாரி பார்ப்பான். அந்த அதிசயம் என்ன அப்படின்னா, இந்த நாவல் பழம் இருக்கு இல்லைங்களா, அந்த நாவல் பழத்தில் பார்த்திங்கன்னா 2 இலைகள் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கிற மாதிரியான ஒரு பழம். அது அந்த புத்தகத்தில் அப்படி தான் குறிப்பிட்டிருக்கு. ஸோ அந்த பழம் பார்த்திங்கன்னா அந்த இலை ஒட்டியிருக்கு இல்லையா, அந்த பழத்தில் 2 இலைகள் ஒட்டியிருக்கு. அந்த இலை ஒரு சிறகு மாதிரி அந்த பழத்துக்கு தாங்கி நிற்கிது. அது எங்கேயாவது வீசணும் அப்படின்னா அப்படியே காற்றுல அந்த இலையோட வெயிட்டுக்கு அது அப்படியே மிதந்துட்டு வரும். அந்த பழம் கீழே மெல்ல லேண்ட் ஆகும். அந்த பழம் எங்கேயாவது மரத்துலேருந்து கீழே உதிர்ந்தாலும் அந்த இலைகளோட உதவியில் தான் அது மெல்ல அப்படியே தரையை லேண்ட் ஆகும். அதனால் பழத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஆகாது அப்படின்னு ஒரு செக்மெண்ட் சொல்லுது. ஸோ அந்த பழம் பார்த்திங்கன்னா இவன் கண்ணை திறக்கும் பொழுது ஏகப்பட்ட பழங்கள் எங்கேயோ இருந்து வானத்திலிருந்து அப்படியே சின்ன சின்னதாக நிறைய பழங்கள் பறந்து மிதந்து வந்துக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு அவன் கேட்கும் பொழுது, இது அந்த பக்கம் இது ஒரு பள்ளத்தாக்கு, அந்த பக்கம் ஒரு மரங்கள்லாம் இருக்குது, அங்கேருந்து உதிர்ந்து காற்றுல மிதந்து இந்த பக்கம் வருது. காற்று திசை இந்த பக்கம் அடிக்குது இல்லையா, ஸோ அது இந்த பக்கம் மிதந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவான். அது பார்க்கவே ஒரு ரம்மியமான கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. பாரிக்கு அந்த ஒரு காட்சி மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. அது ஆதினி காமிக்கும் பொழுது.
ஸோ இந்த மாதிரியான ஒரு அதிசயத்தை வந்து நீ உங்கள் ஊரில் காமிச்ச, எங்கள் ஊர் அதிசயத்தை நீ வந்து பார்க்க வேண்டாமா அப்படிங்கும் பொழுது தான் ஆதினி கேட்குறான். நான் வந்து பகலில் அதை வந்து பார்த்தேன், ஆனால் நீங்கள் இருட்டில் கூட்டிகிட்டு போகிறீங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரில, இந்த அதிசயத்தை நான் எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்கும்பொழுது பாரி சொல்லுவான், உங்கள் ஊர் அதிசயத்திலாம் பகலில் கூட பார்க்கலாம், ஆனால் எங்கள் ஊர் அதிசயத்திலாம் அமாவாசை இருட்டில் கூட பார்க்கலாம், அதனால தான் நான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் வா அப்படிமா. சரி, அப்படி என்ன ஒரு அதிசயம் அது கண்டிப்பாக சொல்லுங்களேன், என்னால் க்யூரியாசிட்டி தாங்க முடியல அப்படின்னு ஆதினி சொல்லும் பொழுது, இங்கே வந்து ஒரு வகையான ஒரு மரம் இருக்குது. அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளியை வந்து பகலில் வந்து தன்னுள் இழுத்துக்கும், இரவில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து வெளியே வந்து உமிழும். அந்த ஒளியை வந்து ஒரு மின்மினி பூச்சி எப்படி வந்து இருட்டில் வந்து அழகாக தெரியுதோ அந்த மாதிரி வந்து ஜெகஜோதியாக 1000 ஜோதிகள் இருக்கிற மாதிரி அந்த மரம் வந்து அப்படி பிரகாசமாக இருக்கும். பார்க்குறதுக்கு கொழுந்து விட்டு எரியிற மாதிரியும் இருக்கும். அது வந்து அந்த ஒளியை வந்து இருட்டில் தான் வெளியே உமிழும். அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையில் இருக்குது. அது வந்து 2-3 பேர் தான் பார்த்துருக்காங்க எங்கள் குளத்துலையே. ஆனால் அந்த மரம் வந்து கரெக்டாக இங்கே இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அந்த மரத்தை தான் உனக்கு நான் காமிக்க போகிறேன் வா அப்படின்னோடனே ஆதினிக்கு தாங்க முடியாது. இப்படிலாம் ஒரு மரம் இருக்குமா, கண்டிப்பாக எனக்கு காமிப்பீங்களா அப்படின்னு கேட்குறா. கண்டிப்பாக அதுக்காக தான் இவ்வளோ தூரம் பயணப்பட்டு வந்துட்டுருக்கோம், கஷ்டப்பட்டு இறங்கிட்டுருக்கோம் அப்படின்பா. அப்படி மெல்ல கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போகும்பொழுது நிறையா வழியே அவனுக்கு தெரியல, இந்த இடம் தானா அப்படிங்கிறதே தெரியல. ஏதாவது தவறான வழியில் வந்துட்டோமா, இந்த இடத்துல தானே அந்த மரம் இருக்கும், இந்த இடத்துல மரம் இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஆதினி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை, இந்த இடத்துல தான் மரம் இருந்துச்சு, ஆனால் கண்ணுக்கு அகப்படலையே அப்படிங்கும்போது, அப்போ பகலில் பார்த்தா தெரியுமா அந்த மரம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை, பகலில் எல்லாம் பார்த்தாலும் அந்த மரம் எந்த மரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, இருட்டில் தான் தெரியும். அதுவும் அமாவாசை இருட்டு தான் அதுக்கும் உகந்த நாள். ஏன்னா மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா நிலா இருக்கும், அந்த நேரத்தில் வந்து அதெல்லாம் தெரியாது கண்ணுக்கு அதிகமாக. ஸோ அதனால் அமாவாசை இருட்டு அப்படிங்கிறது தான் அதுக்கு உகந்த நாள். கண்டிப்பாக இந்த இடத்துல தெரியணும் அப்படிங்கும்பொழுது பாரிக்கு ஒரு உணர்வு வருது, இந்த இடம் தான் கரெக்டான இடம், நம்ம வந்து தவறான வழியிலலாம் வரல, சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஆனால் அந்த மரம் ஏன் தெரியல அப்படின்னா ஃபுல்லாக மேகமூட்டமாக இருக்குது. அந்த பக்கம் தூரத்தில் வந்து தான் மரம் இருக்குது. அதாவது நம்ம இந்த மலை குன்றில் இருக்கோம், அடுத்த மலை குன்றில் தான் அந்த மரம் இருக்குது. ஆனால் இங்கேருந்து பார்த்தா நல்லாவே தெரியும், ஃபுல்லாக மேகம்லாம் இருக்குது, கார் மேகங்கள்லாம் இருக்குது. ஏதோ மழை வர மாதிரியான ஒரு சமயம்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த மேகங்கள் எல்லாமே அந்த மரத்தை மறைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிங்கும் பொழுதே ஒரு பெருத்த ஒரு இடியோசை வருது. ஆஹா, இந்த இடத்துல வந்து இனி மழை வந்துருமான்ருக்கு. இங்கே நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா மேலேருந்து வர தண்ணி வந்து எதை அடித்து இழுத்துட்டு வரும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஸோ சேஃபாக ஏதாவது ஒரு பக்கத்தில் போய் நம்ம நின்றலான்ட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஏன்னா அவனோட முழு கவனமும் பார்த்திங்கன்னா இப்போ ஆதினி மேலே தான் இருந்துச்சு. ஏன்னா புதுசாக கல்யாணமான தம்பதிகள் இல்லையா, சரி அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு அடர்ந்த ஒரு இருட்டில் வேறு காட்டு பகுதிக்கு வேறு கூட்டிகிட்டு வந்திருக்கோம், சேஃபாக வீட்டுக்கு போய் ஆகணும். ஸோ ஒரு சேஃபான ஒரு இடத்துல போய் நின்றலாம். மழை வந்துருச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான், எங்கே போய் நிற்போம்னு தெரியாது, நம்மளையும் அடித்து எங்கேயாவது செங்குத்தாக விழுந்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், கூட்டிகிட்டு போயிடும் அப்படின்னு நினச்சி சரி அப்படியே தேட ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல வந்து ஒரு அழகான ஒரு குகை பகுதி இருக்குது. நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம், இந்த இடத்துலையும் இப்படி ஒரு குகை பகுதி இருக்குது, நம்ம இதுதான் சேஃபாக நிற்கிறதுக்கான இடம் அப்படின்னு அந்த குகைக்குள்ளே போகும் பொழுதே மழை வந்து பெருத்த மழை வந்துடுது. அந்த மழை வந்ததுக்கு அப்புறம் குளிர் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா அது ஒரு செங்குத்தான ஒரு மலை சரிங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு குளிர் அதிகமாக இருக்குது. அப்போ அவங்க இருவருக்கும் நடுவில் வந்து காதல் வந்து மலருது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா குகைக்குள்ளே வந்து ஒரு மஞ்சள் ஆன ஒரு ஒளி வந்து அப்படியே படர்ந்து அப்படியே மெல்ல 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 வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி மெல்ல 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 வந்துட்டு இருக்கும் பொழுது இந்த ஒளி என்ன மாதிரியான ஒளி தெரியலையே, இது வரைக்கும் நான் இதை வந்து பார்த்ததில்ல, உள்ளே ஏதாவது ஒரு மிருகம் இருக்குமோ, நம்ம வேறு குகைக்குள்ளே வந்து நின்றுட்டோம், அதெல்லாம் கவனிக்கவே இல்லை, மலைக்கு வந்து நின்றுட்டோம், உள்ளே ஏதாவது மிருகம் இருக்குமோ அப்படின்னு பாரி சந்தேகப்படும் பொழுதே அந்த மஞ்சள் ஒளி மெல்ல மெல்ல இன்னும் அதிகமாகி அந்த குகை முழுவதும் படரும் பொழுது இவனுக்கு பயமாகி போயிடுச்சு பாரிக்கே. என்ன பண்ணுறது, ஆதினி வேறு பக்கத்தில் இருக்காப்புல, நான் தனியாக இருந்தால் கூட சமாளிச்சிருப்பேன், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சரி என்னென்னு பார்த்துடலாம் அப்படின்ட்டு இவன் மெல்ல போய் அந்த இடத்துல போய் பார்க்குறான். அப்படி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு நாகம் சரிங்களா, அந்த நாகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிசய ஒரு நாகம்.
அதுவும் தன்னோட இருக்கிற ஒளியை வந்து வெளியே உமிழுது. அதாவது தேஜஸ், அந்த நாகம் வந்து இருட்டில் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு மஞ்சள் ஒளியை வந்து வெளியே உமிழும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுவும் மின்மினி பூச்சி மாதிரி தான். இந்த மாதிரியான நாகத்தை வந்து பார்க்குறது அபூர்வம். அந்த மரம் இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த மரத்தை கூட எங்கள் குளத்தில் 2-3 பேர் பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த பாம்பை வந்து யாரையுமே பார்த்ததில்ல. குலத்துக்கு வந்து இது ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக பார்ப்பாங்க. இந்த மாதிரியான பாம்பை வந்து பார்க்குறது தான் அவங்களோட வாழ்நாள் லட்சியம். ஸோ இந்த பாம்பு தான் அவங்களோட குலதெய்வம். அதனால் நாகர்குலத்தில் இருக்கிறவங்கலாம் இந்த பாம்பை பார்த்தா அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு அதிசயம் அண்ட் மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது, ஆதினி பக்கத்தில் இன்னொரு ஒளிக்கோடு வந்து அப்படி நகர்ந்து போகுது அப்படிங்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தா, அது இன்னொரு ஒளி உமிழும் இன்னொரு நாகம் வந்து அந்த நாகத்துக்கிட்ட போய், ஏற்கனவே ஒரு நாகம் படம் எடுத்து நிற்குது இல்லையா, ஸோ அந்த நாகத்துக்கிட்டேயே போய் நிற்கிதான். ஸோ நிற்கும் பொழுது அந்த 2 பாம்பும் அப்படியே பின்னி ரொமான்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அதையெல்லாம் அப்படியே 2 பேர் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. வேடிக்கை பார்த்துட்டு சரி அது நம்மளை ஏதாவது பண்ணிட போகுது அப்படின்னு சொல்லி ஆதினி சொல்லுவாள். அது வந்து ரொம்ப காமத்தில் இருக்குது. அதாவது குறிஞ்சி காட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாம்புகளே நம்மளை வந்து கண்டுக்காது, அந்தளவுக்கு அது வந்து ஊடலில் இருக்குது. ஸோ நிச்சயமாக அது நம்மளை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி பாரி சொல்கிறாப்புல. ஸோ அதுக்கு வந்து நம்ம பக்கம் திரும்பாது பார்க்காது அப்படின்னு சொல்கிறாங்களே, இப்போ நம்ம மட்டும் அவங்க பக்கம் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தால் அது வந்து சரியா அப்படின்னு ஆதினி கேட்குறா. சரி வா நம்ம வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆதினியை கூட்டிகிட்டு வந்துடுறாப்புல. அந்த இரவு எல்லாமே அந்த குகையில் தான் கழியுது. பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சு வெளியே வரும் பொழுது அந்த இயற்கை அழகு வந்து அப்படி ஒரு அழகாக இருக்குது. பனி அந்த ஒரு 6 மணி மேகமூட்டத்தோட அந்த இளவெயிலோட எப்படி இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்குது. ஐயோயோ இது என்னது இவ்வளவு செங்குத்தாக இருக்குது, இந்த வழியிலையா நம்ம நைட்டெல்லாம் நடந்து வந்தோம் அப்படின்னு சொல்லி ஆதினி கேட்குறா. ஐயோயோ பகலில் மட்டும் இந்த வழியை நம்ம யாராவது பார்த்துருந்தா கண்டிப்பாக நைட்டு வந்து யாருமே நடந்து வந்திருக்க மாட்டாங்க இந்த வழியில், முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஆதினி சொல்கிறா. உடனே பாரி சொல்கிறான், நைட்டில் யார் நடந்து வந்திருந்தாலும் இந்த வழியை கண்டிப்பாக அவங்க பகலில் கடந்துருவாங்க அப்படின்னு பாரி சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அப்படியே விளையாண்டு போக்கலையே அப்படியே மெல்ல தேர் இருக்கிற பகுதிக்கு வராங்க. அந்த தேர் இருக்கிற பகுதிக்கு வந்தால் அப்போ பாரி சொல்கிறான், சரி நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு நான் போய் குதிரையை அவுத்து விட்டுட்டு வந்திருந்தேன் இல்லையா, குதிரையை பிடிச்சிட்டு வந்து கட்டிட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படி சொல்லும் பொழுது போய் அவன் தனியாக போயிடுறான். பாரி தனியாக கிளம்பி போகும் பொழுது குதிரையை வந்து கூட்டிகிட்டு வரான். இதுக்கு முன்னாடி ஒரு செக்மெண்ட்டு நடக்கும். இவன் குதிரைக்கு போகும்பொழுது ஆதினி வந்து ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துட்டுருப்பாள். அப்போ அந்த மரத்துக்கிட்ட மட்டும் உட்காராத, வேற எங்கேயாவது உட்காரு, நான் குதிரையை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்பா. ஏன் அப்படின்பா. சரி நான் வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு குதிரையை கூட்டிகிட்டு வரும்போதே அப்புறம் கேட்பா ஆதினி, ஏன் பர்டிகுலராக அந்த மரத்துக்கடியில் மட்டும் உட்கார வேண்டாம்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, அந்த மரம் வந்து எப்போ வேணாலும் விழுகலாம், அதனால் உனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுருமோன்னு தான் சொன்னேன், ஏன்னா பெருமழை வேறு ஏற்பட்டுருக்கு இல்லையா, அதனால தான் உன்னை வேற எங்கேயாவது உட்கார சொன்னேன் அப்படிங்கும்பொழுது, இல்லையே பார்க்க மரம் ரொம்ப கம்பீரமாக இருக்குங்க, எப்படி அது விழுகும் அப்படின்னு சொல்லி கேட்பா. உடனே அதோட இலையை வச்சு தான் நான் சொன்னேன், இலை வந்து உதிருது இல்லையா, அந்த இலையோட காம்பு நுனியை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம், அது வந்து எப்படி உதிர்ந்துருக்கா இல்லை நம்மளே பிச்சமா, அந்த நுனியில் இருக்கிற விஷயத்தை வச்சு அந்த மரத்தை வந்து நம்ம கணிக்கலாம், அது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு மரமா இல்லை வீக்கான ஒரு மரமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ உதிர்ந்த இலைகளை வச்சு பார்க்கும் பொழுது அது வந்து வீக்கான ஒரு மரம் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சிச்சு, அதனால தான் நாங்கள் உட்கார வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்பா. சரின்ட்டு பாரி வந்து தன்னோட குதிரைகளை வந்து தேரில் கட்டிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெரும் சத்தம் அந்த பக்கம் கேட்கும். என்ன அந்த ஏதோ ஒரு பெருஞ்சத்தம், ஏதோ இப்படி ஒரு ஓசை நான் கேட்டதில்லையே அப்படின்னு ஆதினி கேட்கும் பொழுது, நான் சொன்னேன் இல்லையா அந்த மரம் வந்து விழுகும் அப்படின்னு, அந்த மரம் வந்து இப்போ விழுந்துருச்சு, அதுதான் வேற ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லும் பொழுது, இங்கே வாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. என்ன அப்படின்னா, தேரில் பார்த்தா முல்லைக்கொடி வந்து படர்ந்துருந்துருக்கு. அப்போ தான் என்ன இது எப்படி அப்படிங்கும் பொழுது, இல்லை இந்த முல்லைக்கொடி வந்து நம்ம போனோம் இல்லையா, நம்ம 2 பேரும் அங்கே வந்து
படர்ந்துருக்கிற அந்த சமயத்தில் இது தன்னோட வளர்ச்சிக்காக தேர்ந்து தஞ்சம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆதனி சொல்லுவாள். மெல்ல அப்படியே அதுக்கு வலிக்காமல் தேரோட சக்கரத்துலேருந்து எடுத்துடலாமா, அதை எடுத்தால் தான் நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். பாரி வந்து அந்த முல்லைக்கொடியவே பார்த்துட்ருப்பாங்க கொஞ்சம் நேரம். நீ இன்னொன்று கவனிச்சியா அப்படின்னு சொல்லி பாரி ஆதனி கிட்ட கேட்பாப்புல. அப்போ கேட்கும் பொழுது, இந்த பக்கம் பாரு இன்னொரு முல்லைக்கொடி வந்து படர்ந்து தேரோட சக்கரத்துக்குள்ளே போகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஆமாம், இதை பார்க்கும்பொழுது உனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி பாரி கேட்பான். பாரி கேட்கும் பொழுது, ஏய் எனக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த வலது பக்கம் இருக்கிற கொடி தானே நான், என்னைய தானே நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி ஆதனி கேட்பா. இல்லை, இடது பக்கம் இருக்கிற கொடி தான் நீ. ஏன்னா நைட்டு குகையில் நீ இந்த கொடி எப்படி வந்து தலை சாஞ்சு அதோடைய சாஞ்சு நிற்கிதோ அதே ஸ்டைலில் தான் நீயும் என் மேலே சாஞ்சிருந்த அப்படின்னு சொல்லி பாரி சொல்லுவாப்புல. ஆதனியை வைக்கப்படுவா. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி வா நம்ம நடந்தே போகலாம் அப்படின்ட்டு குதிரையை வந்து கழட்டி, தேர்லேருந்து கழட்டி ஆளுக்கு ஒவ்வொரு குதிரையை கையில் பிடிச்சிட்டே நடந்து போகிறாங்க. நடந்து போகும் பொழுது ஆப்போசிட்டில் ஒரு பாணர்கள் கூட்டம் வந்து பாரியை பார்க்குறாங்க. பாணர்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, இந்த மன்னர்கள்கிட்ட எல்லாம் அவங்களோட பெருமையை பாடி பரிசு வாங்குவாங்க இல்லையா, அந்த குலங்கள் சேர்ந்தவங்கள் தான் பாணர்கள். அதாவது மன்னர்கள்கிட்ட வந்து பாடி பரிசு வாங்குறவங்கள பாணர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த பாணர்கள் வந்து பாரியை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே, என்ன நைட்டு வந்து தேரோட போனீங்க, இப்போ வெறும் குதிரையோடு வந்துட்டுருக்கீங்களே, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்கும் பொழுது, இன்னொரு பாணர் ஒருத்தர் சொல்லுவார் அந்த கூட்டத்தில் இருக்கிறவர். அதோ தூரத்தில் பாரியோட தேர் தெரியுது, பக்கத்தில் போய் பார்த்தா என்ன காரணம் அப்படிங்கிறது தெரிஞ்சிட போகுது, இது ஏன் பாரிக்கிட்ட விசாரிச்சுட்டு அப்படின்னு சொல்லி பாணர் ஒருத்தர் சொல்லுவாப்புல. ஸோ இவங்க கண்டுக்கல, சரி நீங்கள் போய் வேணால் பாருங்கள் அப்படின்ட்டு இவங்க 2 பேர் வந்துடுவாங்க. அங்கே போய் அவங்க பாணர்கள் பார்த்தா முல்லைக்கொடி வந்து தேரில் வந்து படர்ந்துருக்கும். அதுக்கப்புறம் தான் முல்லைக்கொடிக்கு தேரை தந்தவன் பாரி அப்படின்னு பாணர்கள் வந்து அந்த காட்சியை பாடிட்டு உலகமெங்கிலும் பாடினாங்க. அந்த ஒரு விஷயமும் பாரியோட குறியீடாகவும் மாறிடுச்சு. ஸோ பாரியோட பெருமையே முல்லைக்கொடிக்கு தேர் தந்தவன் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஒரு சம்பவம் வந்து இப்படி தான் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வேள்பாரி அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்கிற ஒரு தகவல். கண்டிப்பாக இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த காணொளியில் இன்னும் சிறப்பான தகவலை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து சேர்க்குறேன். நன்றி, வணக்கம்.